குருவன்கோட்டையில் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மினி மாரத்தான். போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. வீரகவி குருவை அறக்கட்டளை ஏற்பாடு. புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் எங்கள் வாழ்வை அளிக்கும், கலாச்சாரத்தை அளிக்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குருவன்கோட்டையில் வீரகவி குருவை அறக்கட்டளை சார்பில் 11 வயது முதல் 17 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான புகையிலை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முதல் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. குருவன்கோட்டை காமராஜர் சிலை அருகே மாணவிகளுக்கான 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கான போட்டியை ஆலங்குளம் சமூக ஆர்வலர் மணி மருத்துவமனை டாக்டர் புஷ்பலதா ஜான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல் ஆலங்குளம் ஆர்ச் அருகே மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் தொலைவிற்கான போட்டியை ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் பெர்னாட் சேவியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்த மினி மாரத்தான் போட்டியில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிளாட்டன் ஜோஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் சான்றிதழ்களை வழங்கி போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆலங்குளம் ஆய்வாளர் பெர்னாட் சேவியர், தொழிலதிபர் பிரபாகரன், நெல்லை வழக்கறிஞர்கள் சங்கம் துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட வீர விளையாட்டுகள், இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை வீரகவி குருவை அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். முதலாம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி சிறப்பாக நடைபெற உதவிய காவல்துறையினர், அனைத்து பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், இளைஞர்கள், நன்கொடையாளர்கள், கிராம மக்களுக்கு வீரகவி குருவை அறக்கட்டளையினர் நன்றி தெரிவித்தனர். சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட வீர விளையாட்டுகள், இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற குருவன்கோட்டை மாணவ மாணவிகளை பாராட்டி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அனுமதி